கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பூரணமாக உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் குளோரிந்தாள். இவருடைய காலம் 1806. இவருடைய நாடு இந்தியா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. இந்தியாவை சமயங்களின் சங்கமம் என்று அழைக்கலாம். ஏனெனில் பல சமயங்கள் இந்தியாவிலிருந்தே தோற்றுவிக்கப்பட்டன. அதே வேளையில் இந்தியாவை மூடத்தனங்கள் நிறைந்த நாடு என்று கூற முடியும். ஏனெனில் ஒரு காலத்தில் உலகத்தில் எவ்வித பாகங்களிலும் நடைபெறாத கொடிய சம்பவங்களும் இங்கே நடந்தது உண்டு. சாதி, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பெண்கல்வி மறுத்தல், இன்னும் பல இதற்கு உதாரணங்களாகும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு அழகிய இளம்பெண், கணவன் இறந்து விட்டான். பிணத்தோடு சேர்த்து அவளையும் சுற்றறிக்க இழுத்துச் செல்லப்பட்டார். இதனை அறிந்த கர்னல் லிட்டில்டன் விரைந்து சென்று அவளை காப்பாற்றினார். ஆனால் ஊரார் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் லிட்டில்டன் அவளை தம்முடன் அழைத்துச் சென்றார். அப்பெண்ணே கோகிலா என்ற குளோரிந்தாள் ஆவார். கிறிஸ்தவ சித்தாந்தங்களை லிட்டில்டன் பிரபு மூலம் அறிந்து கொண்ட குளோரிந்தாள் ஞானஸ்நானம் பெற விரும்பி ஸ்வாட்ஸ் ஐயரிடம் புது பிறப்பு அடைந்தாள். அன்று முதல் காண்பவரிடமெல்லாம் கிறிஸ்துவை பற்றி கூறி ஆத்தும ஆதாய பணியை செய்தார். 1780ஆம் ஆண்டு 40 பேர் இவரால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பிய குளோரிந்தாள் அம்மையார் 1785ஆம் ஆண்டு நெல்லையில் முதல் ஆலயத்தை கட்டினார். சிறு பள்ளிக்கூடத்தையும் ஆரம்பித்தார். ஆசாரமிக்க பிராமண குடியில் பிறந்து சாதி ஆசாரங்களை தகர்த்து ஏழை எளியவர்களுடன் சமமாக பழகி அவர்களுக்கு பண உதவி அளித்து அவர்கள் ஆன்மா முன்னேற்றத்திற்காக உழைத்து தனக்கென ஒரு முத்திரையை திருச்சபை வரலாற்றில் பதித்த குளோரிந்தாள் நமக்கு ஒரு தூண்டுகோல். பிரியமானவர்களே, சாதி மதங்களை கடந்து கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிப்பவரா நீங்கள்? உன் ஓய்வினை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளாதே. எடுத்துக்கொண்டால் உனது உண்மை ஓய்வினையை நீ அடைய முடியாது. ஜான் பிரவுன் இப்படியாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த குளோரிந்தா அவர்கள் கணவன் இறந்தவுடன் அவர்களை உடன்கட்டை ஏறுதல் மூலமாக அவரை தீக்கு இரையாக்க இழுத்துச் சென்ற பொழுது லிட்டில்டன் என்ற கர்னல் மூலமாக காப்பாற்றப்பட்டு அவர் புதிய வாழ்வை பெற்றார். ஆம், கர்னல் லிட்டில்டன் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டார். சமூகம் அவருடைய உறவுகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஒரு மனிதன், ஒரு மனுஷி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய வாழ்க்கை ஒளியாக மாறிவிடுகிறது. ஆம், தமக்கும் ஒளி, பிறருக்கும் ஒளியாக மாறுகிறது. இதுதான் குளோரிந்தாளுடைய வாழ்க்கை. இவருடைய வாழ்க்கை ஒளியாக மாறியது. இவர் பிறருக்கு ஒளியாக மாறினார். தனக்கு நேரிட்ட பொல்லாப்பு வேறு யாருக்கும் நேரிடக்கூடாது என்பதிலே அவர் விழிப்புணர்வுடன் துரிதமாக செயல்பட்டு அநேகருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தார். பள்ளிக்கூடங்களை கட்டினார், ஆலயத்தை கட்டினார், கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிக்கையிட்டார், எல்லாரோடும் சமமாக பழகினார், அநேகருக்கு உதவி செய்யும் வகையில் கர்த்தர் அவரை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்வில் எவ்வளவு மேன்மை, எவ்வளவு உயர்வு, எவ்வளவு நன்மைகள்! இதை வைத்துக்கொண்டு நீங்கள் தனக்கு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிறர் வாழ்வும் உங்களைப் போல செழித்து வளர்வதற்கு, மேன்மை அடைவதற்கு உங்களை அர்ப்பணிக்கின்றீர்களா? தடைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவால் தகர்க்கப்படும். வெற்றி ஒன்றே கிறிஸ்துவின் அடியார்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறது. இன்றே துரிதமாக செயல்படுவோம்.
கிறிஸ்துவை அறிவிப்போம், நாமும் கிறிஸ்துவை உண்மையாக சேவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 108, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.